அதெல்லாம் வேண்டாம்க்கா. சோஷியல் மீடியால நாங்க ஷேர் பண்ணுவோம். நீங்க இது விரும்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு இது தேவையா இருக்கு. இது உங்களை ப்ரமோட் பண்றதுக்காக இல்ல. பல பேர் இத பார்த்து இன்ஸ்பயர் ஆகி 4 பேர் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கம்மா. சரி, அப்ப போட்டுக்கோங்க. இதுல ஹைலைட் நான் இல்ல, இந்த குழந்தைங்களும் இவங்களோட சந்தோஷமான சிரிப்பும் தான். தேங்க்யூமா. மாயா, இந்த வீடியோ பாரு, செம்மையா இருக்குல்ல? ஆமா, இது செம்மையா இருக்கு. யாருக்காச்சும் அனுப்பிச்சு விடலாமா? கார்த்தி சித்தப்பாவுக்கு அனுப்பலாமா? கவியத்தைக்கும் அனுப்பு. அனுப்பிட்டேன். இத அன்பு சித்தப்பா கிட்ட காட்டலாமா? வா வா. இருங்க இருங்க, எங்கடா ஓடுறீங்க? மாமா, இத பாருங்களேன். என்னது? இவங்க பேரு கண்மணி. இவங்க உங்களுக்காக ஸ்பெஷலா இடியாப்பம் செஞ்சு கொண்டு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நன்றி சொல்லுங்க. உங்க நன்றிக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி தினமும் உங்களுக்கு இடியாப்பமும் குருமாவும் கொண்டு வர போறேன். எல்லாரும் சாப்பிடலாமா? பாரேன். பாரா, அண்ணி சூப்பரான வேலையை பாத்திருக்காங்கல்ல? ஆமாடா. இந்த வீடியோல அக்கா செம்ம அழகா இருக்காங்கல்ல? அத்தை கூட இருக்க அந்த அக்கா யாரு? தெரியலையே, ஆனா பாக்க ரொம்ப அழகா இருக்காங்க. வலிக்குதுடி. ஆண்டி, இந்த வீடியோ பாருங்க. நான் ஏற்கனவே பாத்துட்டேம்மா. அவ எங்க போனாலும் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செஞ்சுக்கிட்டே தான் இருப்பா. கண்மணிய நினைச்சா ரொம்ப பெருமையாவும் இருக்கு, ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. கரெக்டா சொல்லுங்க. இனிமே எதுவும் இருக்காது. என்ன வீடியோ இது? எதுக்கு இவ்வளவு சத்தமா வச்சு பாத்துட்டு இருக்கீங்க? அதை ஏன் பாட்டி கேக்குறீங்க? மழை விட்டாலும் தூரல் நின்ன பாடு இல்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரிதான். நம்ம எல்லாரையும் அவமானப்படுத்திட்டு அவ இந்த வீட்டை விட்டு போனாலும் அவ புராணம் பாடுறத யாரும் நிறுத்த மாட்டாங்க. என்ன வீடியோ காமி? என்னன்னு பாருங்கம்மா. இங்க இருக்கிற 15 குழந்தைங்களுக்கு மதிய சாப்பாட்டுக்கு ஸ்பான்சர் இல்லையேன்னு நாங்க கவலைப்பட்டுட்டு இருந்தோம். எங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு கடவுள் தான் கண்மணி இங்க அனுப்பி வச்சிருக்காரு. அவங்களோட சுவையான இடியாப்பமும் வடகரியும் அவங்க கையாலேயே இந்த குழந்தைங்களுக்கு பரிமாறினாங்க. இனிமேல் இதே மாதிரி தினமும் இடியாப்பம் செஞ்சு தரதா சொல்லிருக்காங்க. எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கு ராஜசேகர் அந்த போனை போட்டு உடடா. அது ஏன் போன் பாட்டி? எல்லாரும் மனசுல என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அம்மாவை கடுப்பேத்துறீங்களா இல்ல கலாய்க்கிறீங்களா? சொல்லுங்க. டேய் கார்த்தி, உன் மண்டையில மசாலாவே இல்லையா? அட, மண்டையில முடி மட்டும் தானே பெரியப்பா இருக்கும், மசாலா எப்படி இருக்கும்? என்ன பேசுறீங்க நீங்க? நித்ரா, நீ உங்க அப்பன மாதிரி யூஸ்லெஸ் ஃபலவா ஆயிடாத. பாட்டி, கார்த்தி, இப்ப எதுக்கு கத்துற? நான் இப்ப என்ன தப்பா சொல்லிட்டேன்? வா அன்பு, இந்த வீடியோ பாத்தியா நீ? பாரு. என்னம்மா உட்காருங்களேன். கோவத்துல உங்க போனை தூக்கி போட்டு உடைக்க போறாரு. நீ வேற சும்மா ரெடி. என் வயித்துல புளிய கரைக்காத. வீடியோவை நல்லா பாத்தியா? எனக்கு என்னமோ அவ இதை எல்லாத்தையுமே நம்மள வெறுப்பேத்துறதுக்காகவே செய்யற மாதிரி இருக்குமா? எனக்கு அப்படி தோணல. இந்த வீட்டுல நீ ஒரு ஆம்பளை தானே உருப்படியா இருக்க, மத்ததெல்லாம் சுத்த வேஸ்ட். இவன் உடம்புலயும் ஓரத்தான் தானே ஓடிட்டு இருக்கு. இவனை மாதிரியே நல்லா வருவான்னு நினைச்சேன். எங்க அத்தை, அவனுக்கு என்ன குறைச்சல்? இத்தனை நாளா அவன் தானே பிசினஸ் எல்லாம் பாத்துட்டு இருக்கான். எல்லாம் நல்லதானே போயிட்டு இருக்கு. என்ன நல்லா போகுது? என்ன நல்லா போகுது? மான மரியாதை தானே போகுது. என்னமோ நல்லா போகுதான். நல்லா நீ உடனே வரிஞ்சு கட்டிக்கிட்டு அவனுக்கு சப்போர்ட்டுக்கு வந்துடாத. ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கிறேன்னு ஆரம்பிச்சான். அதுவும் சொந்த ஐடியா இல்ல, அவ கொடுத்த ஐடியா இல்ல. அது ஆரம்பிச்சதோட முடிஞ்சு போச்சு.
இந்த வீட்டுக்கு வெறுங்கையோட வந்தவ இங்க இருந்து போகும்போது மானத்தை மட்டுமா வாங்கிட்டு போனா? பல கோடி ரூபாய்க்கு நஷ்டத்துல ஏற்படுத்திட்டு போயிருக்கா. அதுக்கு யார் காரணம்? இவன் தானே காரணம். ஆனா அவளை பாரு, போய் சந்தோஷமா இருக்கா. அவ வேலைய அவ பாத்துக்கிட்டு நல்லா சம்பாதிச்சுக்கிட்டு இதுல போதாததுக்கு தர்மம் வேற செய்யறா. நமக்கு ஒண்ணு வந்து வாச்சிருக்க, இருக்கிறது எல்லாத்தையும் தூக்கி போட்டு வெறுங்கையோட வந்து நிக்கிறான். அன்பு, நான் சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காத. அந்த கண்மணி எவ்வளவு விவரமா இருக்கா பாத்தியா? ஆனா உனக்கு விவரமே பத்தலையே. அவகிட்ட இருந்து நீ நிறைய கத்துக்கணும் அன்பு. இதுக்கப்புறமாவது உருப்படியா ஏதாவது செய்யறியான்னு பாக்குறோம். என்னம்மா போய் போய் அவ கூட கம்பேர் பண்ணி அன்பை இரிட்டேட் பண்றீங்க? எல்லாம் காரணமா தான். இப்படி பேசினாலாவது அவனுக்கு ரோஷம் வந்து பிசினஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி இழந்த நஷ்டத்தை எல்லாம் சரி பண்றானான்னு பாக்கலாம். அதான பார்த்தேன். த கிரேட் ராஜேஸ்வரினா சும்மாவா? சூப்பர்மா. கண்டிப்பா உங்க ஸ்ட்ராட்டஜி ஒர்க் அவுட் ஆகும். நான் என்ன பண்ணாலும் அதுல ஒரு அர்த்தம் இருக்கும். நீ வா போலாம். அவங்க ஆர்டர் தரலன்னு சொல்லிட்டாங்க சார். அவங்களுக்கு டெய்லி இடியப்பமும் வடகரியும் சப்ளை பண்ண போறது நம்ம கண்மணி மேடம் தான் சார். போய் அவளுக்கு முன்னாடி நம்ம குடும்பம் தோத்துற கூடாது. என்னோட கௌரவம் தலை குனியாம நீதான் பாத்துக்கணும். போத தலைக்கு எரிச்சாடா. முதல்ல பாட்டில் யோசி குடி. உனக்கு வேணா தனியா வாங்கி குடி. என்கிட்ட எதுக்கு வந்து வாங்குற? டே கார்த்தி, இவன் வேலைக்காக மாட்டான். அப்படியே தூக்கிட்டு போய் ரூம்ல வச்சு பூட்டிடலாம். வாடா. ஆச்சு மண்டைகடி எல்லாம் உடச்சிருவேன். ஒண்ணும் அன்பு, இது வேண்டாம், சரியில்லை. என்னடா சரியில்லை? நீங்க எல்லாரும் நல்லா தானே இருக்கீங்க. என் வாழ்க்கை தானே நாசமா போச்சு. அதுக்காக இப்படி குடிச்சு உன் உடம்ப கெடுத்துப்பியா? செத்துருவேன். செத்து போறேன்டா. செத்து போறேன். உனக்கு என்னடா? எத்தனை தடவை என்ன விட்டுட்டு போவா? என்ன கேனை நினைச்சுக்கிட்டாளா? குடிக்கலன்னு போயிட்டால, அப்ப போக வேண்டியது எதுக்குடா என் பிசினஸ் தலையிடுறா? என் பிசினஸ் எதுக்குடா என்கிட்ட இருந்து போடுறா? சரிடா, பேசிக்கலாம். சொன்னா கேளுடா. என்னடா உங்களுக்கு ஒரு தடவை சொன்னா உரையாதா? என் பிசினஸே காலி பண்ணிட்டா நான் செம்ம டென்ஷன்ல இருக்கேன். சும்மா பாடுன்றீங்க. ஒரு மனுஷனை நிம்மதியா குடி விட விட மாட்டீங்கல்ல. என்னடா நிக்கிறீங்க? போய் தொலைங்கடா. போடா. இங்க பாருங்க, இவனுக்கு குடி ஓவர் ஆயிடுச்சு. இனிமேலாம் இவனை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது. பாவண்டா, இப்ப என்னடா பண்றது? என்ன பண்றதுன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. அப்படியே விடுவோம். அவனே கத்திட்டு அவனே அடங்கிடுவான். எங்கேயாவது விழுந்து மண்டை கிட்டே உடச்சுக்க போறான்டா. இப்ப அவன் பக்கத்துல போனீங்கன்னா உன் மண்டையும் சேர்த்து உடப்பான். பரவாயில்லையா? கம்முனு வா. வா. பிசினஸ் முடிட்டா. கேட்கவே மாட்டேங்கிறமா. கண்மணி, என் முதுகு பின்னாடி வந்து குத்துறியா? கோழையாடி நீ. தில்லுன்னு முன்னாடி வந்து நெல்லு. முன்னாடி வாடி. இப்ப வாடி. வந்து நேருக்கு நேரு மோதி பாரு. நானா நீயானு பாத்துடலாம். என்னடி சிரிக்கிற? எங்கடி போன? எங்கடி போன? இங்க இருக்கியா? எங்கடி போன? ஏண்டி எங்கடி போன? ஏண்டி என் உயிரை வாங்குற?
ஏய், என்னை விட்டு தொலையண்டி. ஏண்டி என் உயிர் எழுதுற? ஏய், என்னால முடியலடி. மா ஏய் மா வலிக்குது. ரொம்ப வலிக்குதாடி? ம், இரு சரியா ஆமாம்மா. போயிடும். வலிக்குது. என்ன அம்மா ரொம்ப அழுத்தாதம்மா. நல்ல மோசமா வலிக்குது. என்னம்மா உத்தரம் கொடுக்கற நீ? உன் காலை பிடிச்சு இப்படி அமுக்குனா உனக்கு தெரியும். கொஞ்சம் பொறுத்துக்கோ கண்மணி. அக்கா பார்த்து மெதுவா பக்குவமா தான் அமுக்குது. கால்ல வீக்கம் இருக்கிறதுனால உனக்கு ரொம்ப வலிக்குது. தண்ணி வேற சூடா இருக்குல்ல, அப்படிதான் இருக்கும். இதெல்லாம் உனக்கு தேவையாடி? தேவையானா வியாபாரத்துக்கு நாங்களே போறோம்னு சொல்றோம், கேட்க மாட்டேங்கிற. ஆமா, நீ வயசான காலத்துல அண்ணனோட போட்டுக்கிட்டு ஒவ்வொரு வீடா போய் வித்துட்டு வர்றதுக்குள்ள அவங்க வீட்ல டிஃபனே சாப்பிட்டு முடிச்சிருவாங்க. அப்புறம் இடியாப்பத்தை யாரு வாங்குறது? ஆமா, இன்னைக்கு விக்க முடியாம போன இடியாப்ப வடகரையில என்ன பண்ண? ஆதரவற்ற குழந்தைங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். நிஜமாவா? ரொம்ப நல்ல விஷயம். எங்க வீணா போயிடுமோன்னு கவலையா இருந்துச்சு. நல்ல வேலை பண்ண. ஆனா இதையே நீ எங்ககிட்ட சொல்லவே இல்ல. அதான் இப்ப சொல்லிட்டேன்ல. ஆ ஆ! வலி உயிர் போதே. ஓடி ஓடி உழைச்சு ஊருக்கெல்லாம் கொடுத்து கடைசியில கால் வலிதான் உனக்கு மிச்சம். ஏமா சும்மா புலம்பிட்டே இருக்க? அதை தவிர வேற வேலையே இல்லையா உனக்கு? உனக்கு என்ன, நீ ரொம்ப தைரியமா இருக்க. ஆனா நீ இப்படி கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டு எங்களால அப்படி இருக்க முடியுமா? கொஞ்ச நெஞ்ச தூரமா நீ சைக்கிளை ஓட்டுற. கொளுத்துற வெயில்ல 10-15 கிலோமீட்டர். அவ்வளவு நேரம் நீ படல மிதிச்சா இப்படி கால் வலிக்கத்தான் செய்யும். இது கூட பரவாயில்ல, அன்னைக்கு நீ மயக்க மட்டும் விழ பாத்தியே. ஆண்டவன் புண்ணியத்துல அந்த தேன்மொழி வந்து உன்னை காப்பாத்தி விட்டா. இல்லன்னா இந்நேரம் என்ன ஆயிருக்கும் சொல்லு. அக்காவுக்கும் எனக்கும் அதான் ஒரே கவலையா இருக்குமா. அதான் நானும் அக்காவும் ஒரு விஷயம் யோசிச்சு உன்கிட்ட சொல்லலான்னு இருந்தோம். என்ன? அது உன்னை வியாபாரத்துக்கு வெளியே அனுப்பிட்டு நீ திரும்பி வர வரைக்கும் மனசு படபடன்னு இருக்குடி. தினமும் இப்படியே பயந்துட்டு இருக்க முடியுமா? அதனால அதான் சொல்ல வந்துட்டேன்ல, எதுக்கு கேப் விடுற சொல்லு. நீ எதுக்காக வெளியே போகணும்? பேசாம வீட்லயே வச்சு வித்துடலாம்ல. இப்படி எல்லாம் யோசிச்சா உருப்பிட்ட மாதிரிதான். அப்புறம் என் லட்சியத்துல என்னால ஜெயிக்க முடியாது. என்னடி உன் லட்சியம்? அதான் நீ ஏற்கனவே ஜெயிச்சிட்டியே. எங்க ஜெயிச்சேன்? அதான் ஆரம்பிக்கிறப்பவே பிரேக் போடுறீங்கல்ல.